என்னை காண்கிற தேவன் என் கண்களை திறந்தருளும். வேதத்தின் அதிசயம் காணவே என் கண்களை திறந்தருளும். நீர் என்னை காண்கிற தேவன் என் கண்களை திறந்தருளும். வேதத்தின் அதிசயம் காணவே என் கண்களை திறந்தருளும். ஆதாமே ஆதாமே கண் திறந்ததோ, ஏதேனில் உன்னிலை உணர்ந்தாயோ. ஆதாமே ஆதாமே கண் திறந்ததோ, ஏதேனில் உன்னிலை உணர்ந்தாயோ. திருவுதிரத்தை நம்பி வந்தாயனா, ரட்சிப்பின் பாதையை பெற்றிடுவார். ரட்சிப்பின் பாதையை பெற்றிடுவார். நீர் என்னை காண்கிற தேவன் என் கண்களை திறந்தருளும். வேதத்தின் அதிசயம் காணவே என் கண்களை திறந்தருளும். ஆகாரே ஆகாரே அழ வேண்டாம், ஆண்டவர் உன் குரல் கேட்கிறாரே. ஆகாரே ஆகாரே அழ வேண்டாம், ஆண்டவர் உன் குரல் கேட்கிறாரே. தாகமாய் அவரண்டை செல்வாயனால், கானக நீரூற்று கண்டிடுவார். கானக நீரூற்று கண்டிடுவார். நீர் என்னை காண்கிற தேவன் என் கண்களை திறந்தருளும். வேதத்தின் அதிசயம் காணவே என் கண்களை திறந்தருளும். என் மீட்பர் இன்றும் ஜீவிக்கிறார், இப்புவி மீதில் நின்றிடுவார். என் மீட்பர் இன்றும் ஜீவிக்கிறார், இப்புவி மீதில் நின்றிடுவார். என் மாமிசம் அழுகி போன பின்பும் என் கண்களால் அவரை கண்டிடுவேன். என் கண்களால் அவரை கண்டிடுவேன். நீர் என்னை காண்கிற தேவன் என் கண்களை திறந்தருளும். வேதத்தின் அதிசயம் காணவே என் கண்களை திறந்தருளும். நீர் என்னை காண்கிற தேவன் என் கண்களை திறந்தருளும். வேதத்தின் அதிசயம் காணவே என் கண்களை திறந்தருளும். என் கண்களை திறந்தருளும். என் கண்களை திறந்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள்.
வாரந்தோறும் காணொளி காட்சி மூலமாகவும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை ஹெவன் டிவி மூலமாகவும் உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றி உள்ள உள்ளத்தோடு தேவனாகிய கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, இந்த வேளையிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக கேட்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே உம்முடைய சத்திய வார்த்தைகள் பயன்படும்படியாக நீரே கிருபை அருளும். ஆவியானவரே, கிரியை செய்யும். உமக்கே மகிமை உண்டாகட்டும். துதிகன மகிமையெல்லாம் கேறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமீன். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அன்னார்ந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சகேயு என்று சொல்லப்பட்ட ஒரு ஆயக்காரன் மனிதன், சரீர வளர்ச்சி ஒரு குன்றினவர், குள்ளமா இருப்பார். இயேசு கிறிஸ்து அந்த வழியா வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவை பார்க்க மிகவும் ஆசைப்பட்டான். இயேசு எப்படிப்பட்டவரோ, அவர் எப்படி இருப்பார் என்று அவரை காண்பதற்கு மிகுந்த ஒரு ஆவலோடு கூட அவருக்கு முன்னாக ஓடி ஒரு காட்டத்தி மரத்து மேலே ஏறி உக்காந்துக்கிட்டான். கடந்து போகும்போது அவரை பார்க்கலாம், அவருடைய முகரூபத்தை பார்க்கலாம், அவர் எப்படி இருப்பார், நாம் அதை பார்க்கலாம் என்று ஆவலோடு உக்காந்துருந்தான். இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல காட்டத்தி மரத்துக்கிட்ட வந்ததுமே அப்படியே நின்றுட்டார். அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்க்கிறார். மேலே அவன் உட்காந்துருக்கிறான். அண்ணாந்து பார்த்து, சகைவே, சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று அழைத்தார். பார்க்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அவனை பேர் சொல்லி கூப்பிட்டு, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்கணும் என்று அவனுக்கும் அவன் வீட்டுக்கும் ரட்சிப்பு வந்ததாக நம்ம பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் காண்கிறவர். மேலே மரத்து மேலே உட்காந்துருந்தாலும் பார்ப்பார், மரத்துக்கு கீழே இருந்தாலும் பார்ப்பார். கீழே ஒருத்தன் உட்காந்துருந்தான், மரத்துக்கு கீழே, அத்தி மரத்தின் கீழே ஒருவன் உட்கார்ந்திருந்தான், நாத்தான்வே. அவனை கர்த்தர் பார்க்கிறார். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 48. அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். அத்திமரத்துக்கு கீழே இருந்தாலும் அவர் பார்க்கிறார், அத்தி மரத்துல மேலே இருந்தாலும் அவர் பார்க்கிறார். தாவீது சொல்லுவான், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். நான் உட்காரும் போதும் நான் எழுந்திருக்கும் போதும் அதை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க. என் நினைவுகளையெல்லாம் நீர் தூரத்தில் இருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர் என்று அவன் பாடுவான். கர்த்தர் நம்மை காண்கிறவர், கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒருத்தன் மேலே உட்காந்துருந்தான், அண்ணாந்து பார்த்தார். ஒருவன் கீழே உட்காந்துருந்தான், குனிஞ்சு பார்த்தார். அவர் பார்க்கிறவர், காண்கிறவர். வேதம் சொல்லுகிறது, காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உருவாக்கினவர் காணாரோ என்று வேதத்தில்
சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் காண்கிற தேவன், காணாதவர் அல்ல. காதை உண்டாக்கினவர், நமக்கு காதை உண்டாக்கினவர் நம்முடைய சத்தத்தை கேட்காம இருப்பாரா? நமக்கு கண்ணை உருவாக்கினவர் அவர் நம்மளை பார்க்காம இருப்பாரா? சங்கீதம் 94:9 வாசிங்க. காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உருவாக்கினவர் காணாரோ. கண்ணை உருவாக்கினவர், நம்ம ஒவ்வொருவருக்கும் கண்களை உருவாக்கினவர், கண்ணை உருவாக்கினவர் காணாரோ, பார்க்கிறவர். அவர் காணாதவர் போல அல்ல, அவர் ஒவ்வொருவரையும் அவர் பார்க்கிறார். நல்லவங்க கெட்டவங்க என்று வித்தியாசம் பாரபட்சம் இல்லை, எல்லாரையுமே பார்க்கிறார். அவர் தம்முடைய ஸ்தானத்திலே இருந்து கொண்டு நல்லோரையும் தீயோரையும் அவர் கண்ணோக்கி பார்க்கிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பூமியின் மீது அவர் கண்ணோக்கமாயிருக்கிறார். பூமியிலே உண்டாயிருக்கிற சகல ஜனங்களையும் அவர் நோக்கி பார்க்கிறார். பூமியின் மீது கண்ணோக்கமாய் பூமியின் குடிகள் என்ன செய்துட்டு இருக்கிறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒவ்வொருவருடைய கிரியைகள், பூமியில் நடக்கிற காரியங்கள் என்ன என்று எல்லாத்தையும் கவனிக்கிறார். ஆதியிலே தேவன் பூமியை படைத்து ஜனங்களெல்லாம் திரளா வந்துட்டாங்க. நோவாவின் நாட்களிலே தேவன் பூமியை பார்க்கிறார், பூமியின் குடிகளை பார்க்கிறார். பார்த்து என்ன சொன்னாரு? தேவன் பூமியை பார்த்தார், அது சீர்கெட்டதாய் இருந்தது. மனிதர்கள் தங்கள் வழிகளை எல்லாம் கெடுத்து கொண்டிருந்தார்கள். பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது என்று அவர் காண்கிறார். நோவா கிட்ட சொல்றாரு, இனி நான் வச்சிருக்க மாட்டேன், நான் படைத்த இந்த பூமியை நான் நிகிரகம் பண்ண போகிறேன். எல்லா ஜீவராசிகள், மனிதர் முதற்கொண்டு சகல ஜீவராசிகளையும் நான் நிகிரகம் பண்ண போகிறேன். தப்பித்து கொள்றதுக்கு ஒரு மார்க்கம், பேழையை உண்டு பண்ண எல்லாத்தையும் சொல்லு, வர்றவங்கெல்லாம் கீழ்ப்படுகிறவங்கெல்லாம் தப்பிச்சுக்கிட்டோம் என்று சொன்னார். பூமியை பார்க்கிறார். அன்றைக்கு நோவா காலத்தில் பார்க்கிறப்போ பூமி எப்படி இருந்தது, ஜனங்கள் எப்படி இருந்தாங்களோ அதை விட இப்போ பன்மடங்கு தான் இருக்கும். 1000 ஆண்டுகள் கடந்து போய் கொண்டு இருக்கிறது. எல்லாமே அதிகம்தான் ஆகுதே தவிர குறையில. இப்பொழுதும் கர்த்தர் பூமியை பார்க்கிறார், பூமியின் மீது கண்ணோக்கமாய் இருக்கிறார். பூமியின் மீது கண்ணோக்கமாய் இருப்பதற்கு காரணம் என்ன? கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்க, கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை தப்புவிக்க. அப்படி எத்தனை பேர் தப்புறாங்க, எத்தனை பேர் கட்டுண்டவங்க அவங்க காக்கப்படுறாங்க. கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்கள் காக்கப்படுறாங்க கர்த்தரால். ஆகிலும் கொலைகள் நடக்காமலா இருக்கு. தேவனை ஒப்பு கொடுத்தா யாரால காப்பாற்ற முடியாது. தேவன் பூமியை கண்ணோக்கி பார்க்கிறார். சங்கீதம் 33:13-15 வரைக்கும் வாசிங்க. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து, வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். எல்லா மனுபுத்திரரையும், அவருடைய கண்களுக்கு ஒரு ஆள் கூட மறைவே இல்லை. எல்லா மனுஷரையும் பார்க்கிறார், எல்லாரையும் பார்க்கிறார். எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன செய்துட்டு இருக்கிறாங்க? அவருக்கு தெரியாம ஒரு கொலையும் இல்லை, அவருக்கு தெரியாம ஒரு களவும் இல்லை, அவருக்கு தெரியாம உலகத்தில் எந்த ஒரு பாவ செயலும் இல்லை, அவருக்கு தெரியாம எந்த ஒரு நல்ல காரியமும் இல்லை. எல்லாவற்றையும், எல்லா மனுஷரையும், என்னென்ன அவங்களுடைய கிரியை என்ன, அவங்களுடைய நடக்கை என்ன, அவங்க ஜீவியம் என்ன, நினைவுகளையெல்லாம் தூரத்திலிருந்து அறிகிறவர். உட்காருதலையும் எழுந்திருக்கிறதையும் நடக்கிறதையும் படுக்கிறதையும் எல்லாத்தையும் அவர் அறிந்திருக்கிறார்.
மனுபுத்திரர் எல்லாரையும் கண்ணோக்கி பார்க்கிறார். தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாயிருக்கிறார். எல்லார் மேலையும் கண்ணோக்கம். ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் கண்ணோக்கி பார்க்கிறார். ஏன்? அவர் கொடுக்கிற நியாய தீர்ப்பு வேற. இன்றைக்கு மனிதர்கள், இன்னைக்கு பூமியில் ஒரு நியாயம்னு ஒன்று இருக்குது, நியாய விசாரணை, ஒரு தீர்ப்பு, தண்டனை என்றெல்லாம் இருக்குது. ஆனால் நீதி தான் பேசுதா, உண்மை தான் பேசுதா? நீதி பேசுகிற மாதிரி இருக்கும், உண்மை பேசுகிற மாதிரி இருக்கும், கடைசியில் பணம் தான் பேசும். நீதி உண்மை எல்லாம் அடிபட்டு போயிடும், பணம் தான் ஜெயிக்கும். எவ்வளவோ காரியங்கள் நம்ம கேள்விப்படுறோம், கேஸ் ஓடுது, அப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியாது. இன்றைக்கு தேவன் கொடுக்கிற ஒரு தீர்ப்பு, அதில் யாரும் தப்ப முடியாது. இன்றைக்கு பூமியிலே தப்பித்து கொள்ளுவதற்கு பணம் இருக்குது, அதிகாரம் இருக்குது. எதையோ வைத்து இன்றைக்கு மனிதன் பெரிய பெரிய பாவங்களை பண்ணிக்கிட்டு தப்பிச்சுக்கிறாங்க. அவங்க தப்பிச்சு போகிறாங்க, யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு தைரியம். ஆகவே திரும்ப திரும்ப பொல்லாத காரியங்களை ஆனால் ஒரு கண் பார்த்து கொண்டே இருக்கிறது. கண்ணை உருவாக்கினவர் காணாரோ, கண்ணை உருவாக்கினவர் காணாரோ, அவருடைய தீர்ப்பு எப்படி இருக்கும்? இப்ப தப்பித்து கொள்ளலாம், ஆனால் கட்டாயம் தீர்ப்பு உண்டு. அதுக்கு தான் கவனித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுடைய கிரியை என்ன, அவனுடைய செயல் என்ன, அவன் செய்து கொண்டிருக்கிற காரியம் என்ன, அவனுடைய ஜீவியம் எப்படி, அவனுடைய வாழ்வு எப்படி, எதை நினைக்கிறான், எதை அவன் நிறைவேற்றுகிறான், எதை தீர்மானிக்கிறான், எல்லாவற்றையும் அவர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். வாசிங்க. அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி, இருதயத்தை உருவாக்கி அவர்கள் செய்கையில் எல்லாம் கவனித்திருக்கிறார். ஏன் கவனிக்கிறாரு? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்ம செய்கிற காரியம் என்ன? நேர்மையான காரியமா, உண்மையான காரியமா, பிறருக்கு பிரயோஜனமான காரியமா, இல்லை மற்றவங்களை கவிழ்க்கிறதுக்குள்ள காரியமா, மோசமான திட்டங்களை செயல்படுத்துகிறோமா? எல்லாத்தையும் கவனிக்கிறார். வாசிங்க. தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாயிருக்கிறார். அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான். ஆமா, யாரும் தப்ப முடியாது. இப்ப தப்புற மாதிரி இருக்கும். அவன் பெரிய ராஜாவாய் இருக்கலாம், அதிகாரம் பெற்றவனாய் இருக்கலாம், ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கலாம், ஆனா அவன் தப்ப முடியாது, அவரிடத்துல தப்ப முடியாது. இப்ப தப்பிக்கலாம். எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியினால் தப்பான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். பெரிய பலசாலி அவனும் தன்னுடைய பலத்தினால தப்பான். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது. கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். பூமியின் மீது கண்ணோக்கமாயிருக்கிறார். அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். கண்ணை உருவாக்கினவர் காணாரோ? எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய பார்வையில் ஒரு நீதிமான் கிடைச்சிட்டா, நீதிமான் மீது கண்ணோக்கம், அவனை கண்ணும் கருத்துமா காப்பார். ஆகியோருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி கொண்டு உலாவிக் கொண்டு இருக்கிறதாம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருப்பவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க செய்வதற்காக கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வாக்கியம். கர்த்தருடைய கண்கள் அப்படியே உலாவி கொண்டு இருக்கிறது. அவருடைய வல்லமை மனிதனுடைய வாழ்வில் நிறைவேறணும். யாரிடத்தில் என்னுடைய வல்லமையை நான் நிறைவேற்றுவேன், யாரிடத்தில்
அதிசயங்களையும் அற்புதங்களையும் நான் நிறைவேற்றுவேன். அவர் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், விடுதலை கொடுக்கிறவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். எண்ணி முடியாத அதிசயங்கள், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். யாரிடத்துல செய்கிறது? ஒரு மனிதன் கிடைத்தா அவனிடத்தில் என்னுடைய வல்லமையை நான் விளங்க செய்வேனே என்று ஒரு மனிதனை தேடுகிறார். ஆகவே கர்த்தருடைய கண்கள் அப்படியே பூமியை அப்படியே சுற்றி வருது, உலாவி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் அப்படியே உலாவி கொண்டு இருக்கிறதாம். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம், 16:9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருப்பவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி, தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது. எல்லாரையும் பார்க்கிறார். யாரிடத்துல என்னுடைய வல்லமையை, யாரிடத்துல என்னுடைய அதிசயங்கள் அற்புதங்களை யாருக்கு நான் செய்ய? அருமையானவர்களே, கர்த்தருடைய கண்கள் நம்மையும் பார்க்கிறது. கண்ணை உருவாக்கினவர் நம்மை காண்கிறார், நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமையை விளங்க செய்ய ஒரு மனிதனை, ஒரு உண்மையுள்ள மனிதனை, உத்தமமான ஒரு மனிதனை தேடுகிறார். அவர் கண்களில் நம்ம கிடைக்கணும். அப்படி ஒரு நீதிமான் கிடைத்து விட்டால் அவர் என்ன செய்கிறார்? நீதிமான் மேல் அப்படியே கண்ணோக்கமாயிருப்பார். நீதிமான் மேல் அவர் கண்ணோக்கமாயிருப்பார். அப்படியே அவங்க எங்கே போனாலும் வந்தாலும் அவர்களை தீமைக்கு தப்புவித்து, துன்பங்கள், உபத்திரவங்கள், போராட்டங்களுக்கு அவர்களை காத்து, நீதிமான் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. சங்கீதம் 34:15 சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நம்ம நீதிமான்களா, தேவனுடைய ஜனங்களா நம்ம இருந்தா கர்த்தருடைய கண்கள் நமக்கு நன்மைக்கு ஏதுவா, அவருடைய வல்லமையை வாழ்விலே அனுபவிக்கத்தக்கதா அவருடைய பார்வை நம் மீது பட்டா ரொம்பவே நல்லது. ஒரு பெண் இருந்தா, அவள் ஒரு அந்நிய ஸ்திரீ, எகிப்தை சார்ந்தவள். ஆபிரகாம் வீட்டுக்கு ஒரு அடிமை பெண்ணாக, சாராளுக்கு அடிமை பெண்ணாக கொடுக்கப்பட்டவள் ஆகார். ஒரு அந்நிய பெண், மெய்யான தெய்வத்தை அறியாதவள், இஸ்ரவேலின் தேவனை அறியாதவள். கர்த்தருடைய கண்கள் அவளை பார்க்குது. கர்த்தருடைய கண்கள் அவளை பார்க்கிறது. இஸ்ரவேலரை மாத்திரமல்ல, தேவ ஜனங்களை மாத்திரமல்ல, அந்நியர்களையும். இன்றைக்கு யாராயிருந்தாலும் பூமியில் குடியிருக்கிற எல்லாரையும் காண்கிற கர்த்தர். அவள் அங்கலாய்த்து தன் எஜமானியை விட்டு அவ ஓடுறா, தப்பித்து ஓடுறா. என கொடுமை தாங்க முடியல. வழியில கர்த்தர் சந்திக்கிறார். ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? உனக்கு என்ன? நீ எங்கிருந்து வருகிறாய்? நீ எங்கே போகிறாய்? எத்தனை ஒரு ஆறுதல் அவளுக்கு கிடைச்சிருக்கும். அங்கலாய்த்து, எனக்கு உலகத்தில் யாருமே இல்லை, எனக்காக யாருமே இல்லை, என்னை விசாரிக்க யாரும் இல்லை, எனக்காக பரிந்து பேச யாரும் இல்லை, ஒருவரும் இல்லை என்று எத்தனை அங்கலாய்ப்பு இருந்திருக்கும். எங்கிருந்து வர, எங்கே போற, உனக்கு என்ன நடந்தது, உனக்கு சம்பவித்தது என்ன என்று விசாரிக்கிற கர்த்தர் பார்த்தார். கர்த்தர் அவளை பார்த்தார், ஆகாரை பார்த்தார். அதனால தான் வேற யாருமே அப்படி ஒரு பேர் வைக்கல ஆண்டவருக்கு. அவள் கர்த்தருக்கு ஒரு பெயரிட்டாள். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி, என்னை காண்பவர் கண்ணை உருவாக்கினவர் காணாரோ? அங்கலாய்ப்பை பார்க்கிறார்.
அங்கலாய்ப்பை பார்க்கிறார். அது யாராய் இருந்தா என்ன? அவள் தேவனுடைய பிள்ளை அல்ல, ஒரு அந்நிய ஸ்திரீ. அப்படிப்பட்ட பெண்ணுக்கு கர்த்தர் எத்தனையாய் வெளிப்பட்டார். என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி, நீர் என்னை காண்கிற தேவன் என்று ஆகார் தேவனுக்கு பெயரிட்டாள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். நீர் என்னை காண்கிற தேவன் என்று அவள் பெயரிடுகிறாள். கர்த்தர் பார்க்கிறவர், கர்த்தர் நம்மை காண்கிறவர். நம்முடைய நிலைமையெல்லாம் அவருக்கு தெரியும், நம்முடைய வியாகுலம் அவருக்கு தெரியும், நம்முடைய அங்கலாய்ப்பு அவருக்கு தெரியும், நம்முடைய வேதனை தெரியும், நம்முடைய கஷ்டங்கள் தெரியும், நம்முடைய தேவை எல்லாவற்றையுமே அவர் அறிந்திருக்கிற தேவன். எல்லாத்தையும் அவர் பார்க்கிறார். அங்கலாய்ப்பை காண்கிற கர்த்தர் அப்படியே நம்முடைய வேதனையை பார்க்கிறார். உலகத்தில் எத்தனையோ பேர் பலவிதமான வேதனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க. மற்றவர்களால் கொடுமைப்படுத்தப்பட்டு என்னெல்லாம் உலகத்தில் நடக்குது, பயங்கர பயங்கர சம்பவங்கள். ஆனால் நம்ம கண்ணில் பார்க்கல. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே என்னெல்லாம் கொடுமைகள், எப்படியெல்லாம் இன்னைக்கு ஒருத்தரை கொடுமைப்படுத்தி அப்படியே அவங்கள கொல்லுறத பார்த்தா இவங்கெல்லாம் மனுஷ ஜாதியா? மனித தன்மையே இல்லாமல் நடந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் நம்ம நாட்டுக்குள்ளேயும் இருக்கிறாங்க. மிருகத்தன்மை என்று சொல்லலாம், பேய்த்தனம் என்று சொல்லலாம். இன்றைக்கு கொடுமைப்படுத்தி கொலை செய்கிறது. இப்போ ஒரு பயங்கரமான கேஸு ஓடிக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ள. என்ன ஒரு பயங்கரம்! தேவன் பார்க்கிறார். அவங்க இப்போ எல்லாரையும் அவங்களையெல்லாம் பிடிக்கிறாங்க. ஒரு பெரிய கூட்டமே இதுக்கு காரணம்னு சொல்லி ஒவ்வொருத்தரையாக வெளிப்படுத்துகிறாங்க, சொல்கிறாங்க தான். ஆனால் இவங்கெல்லாம் தப்பித்து கொள்றதுக்கும் அவங்களுக்கு உலகத்தில் போக்கு இருக்குது. பணத்தை வைத்து, அதிகாரத்தை வைத்து அவங்க. ஆனால் தப்ப முடியாது. யாராக இருந்தாலும், கொலை செய்யப்பட்டவனாக இருந்தாலும் சரி, கொலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு கண் பார்த்து கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய கண் பார்த்து கொண்டு இருக்கிறது. இங்கே வேணா தப்பிச்சுக்கலாம், கடைசியில் மாட்டுவாங்க. கண்ணை உருவாக்கினவர் அவர் காண்கிற தேவன். அவர் காணாதவர் அல்ல, காண்கிறார். வேதனையை காண்கிறார், நம்முடைய அங்கலாய்ப்பை பார்க்கிறார், நம்முடைய துக்கத்தை எல்லாம் பார்க்கிறார், கொடுமைப்படுத்தப்படுகிறதை பார்க்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுமைப்படுத்தப்பட்டாங்க, பார்க்கிறார். சகலவற்றையும் காண்கிற கர்த்தர். ஒரு மனுஷன் இருந்தான், 38 வருடம் வியாதியில் அப்படியே துவண்டு போய் கிடக்கிறான். 1 வருடம், 2 வருடம், 10 வருடம், 15 வருஷம் அல்ல, 38 வருடம் ஒரு மனிதன் வியாதியில் இருக்கிறான். பெதஸ்தா குளத்தண்டையில். அங்கே 5 மண்டபங்கள் உண்டு. அதில் எல்லா வியாதியஸ்தரும் அங்கே மண்டபத்தில் காத்திருப்பாங்க. ஏன்னா எப்பமாயிலும் ஒரு டைம் தேவதூதன் வந்து அந்த தண்ணியை கலக்கிடுவான். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறதற்கு அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்படையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் போதும். இது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். பெதஸ்தா குளத்தை எப்பமாகிலும் ஒரு முறை தேவதூதன் கலக்குவானா. அதில் முதல்ல யார் போகிறாங்களோ
அவங்களுக்கு மட்டும்தான் விடுதலை கிடைக்கும். ஆகவே குருடர்கள், சப்பானிகள், இப்படி ஊனர்கள், எல்லாம் வியாதியஸ்தர்கள் நிறையா பேர் அந்த 5 மண்டபத்தில் படுத்துக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ராத்திரியும் பகலும் எப்போ கலக்குவான், எப்போ கலக்குவான், எப்போ கலக்குவான். ராத்திரியோ பகலோ எப்பொழுதோ எப்பமாகிலும் ஒரு முறை. அதில் முதல்ல போகிறவனுக்கு மட்டும்தான். ஆகவே எல்லாம் முந்தி கொள்ளுவதற்கு ரெடியாக இருப்பாங்க. அப்படி காத்து 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 38 வருஷம் எப்படி இருக்கும் அவனுடைய மனநிலை? எவ்வளோ ஒரு வேதனை, எத்தனை ஒரு மன கஷ்டம், மனபாரம். இனி அவ்வளவுதான், நமக்கு விடிவே இல்லை அப்படின்னு அவன் ஒருவேளை நினைத்து இருக்கலாம். அவனை ஆண்டவர் பார்க்கிறார். இயேசு அவனை பார்க்கிறார். அவனை பார்த்து கேட்கிறார். 5-6 வாசிங்க. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். இந்த கேள்வி எப்படி இருக்குது? அதுக்கு தாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்னு கேட்டார். ஆமாண்டவரே, ஆனால் தேவதூதன் தண்ணீரை கலக்கும் போது என்னை கொண்டு போய் விடுவதற்கு எனக்கு யாரும் இல்லை. உலகத்தில் இன்னைக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க, உதவ யாரும் இல்லை. இன்றைக்கு நிறைய பேர் இருப்பாங்க, உறவினர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் உதவக்கூடியவங்க ஒருவரும் இல்லை. என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. என்னாலையும் போக முடியாது. ஆகவே முயற்சி பண்ணி 38 வருடம் தோல்வியிலே என்னுடைய வாழ்வு ஓடிக்கொண்டிருக்கிறது. முடியல. கர்த்தர் அவனை உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 7 அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். எத்தனை சந்தோஷம்! கர்த்தருடைய கண்கள் பட்டால் போதும், அவருடைய பார்வை நம் மீது பட்டாலே போதும். வாழ்விலை விடுதலை, நன்மைகள், ஆசீர்வாதங்கள், மேன்மை, உயர்வு எல்லாமே அவர் நம்மை பார்த்தால். படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னார். உடனே சுகமடைந்து எழுந்து போறான். வேதனையை பார்க்கிறார். ஒரு மனிதனுடைய கொடுமையான வாழ்வை பார்க்கிறார். எத்தனையாய் அவனுடைய உள்ளம் தத்தளித்து தவித்து வேதனை பெற்றிருக்கும். கர்த்தர் ஒரு நொடி பொழுதில் அவனை தூக்கி எடுத்து அவனுக்கு விடுதலை. கர்த்தருடைய கண்கள் அவனை நோக்கி பார்த்தது. கர்த்தருடைய கண்கள் அங்கலாய்க்கிறவர்களை பார்க்கிறது, வேதனைப்படுவோரை பார்க்கிறது. கர்த்தருடைய கண்கள் ஒடுக்கப்படுகிறவர்களையும் பார்க்குது. வாழ்க்கையில் ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு மனிதரால் சிறுமைப்படுத்தப்பட்டு இன்னைக்கு எவ்வளோ மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. குடும்பத்தில் ஒடுக்கப்படுறாங்க, சமுதாயத்தில் ஒடுக்கப்படுறாங்க, வேலை ஸ்தலத்தில் ஒடுக்கப்படுறாங்க, என் சபைக்குள்ள கூட ஒடுக்கப்படுறாங்க. இப்படி ஒடுக்கப்படுகிற மனிதர்கள். இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்பட்டார்கள். கர்த்தர் அவர்களுடைய ஒடுக்குதலை பார்த்தார். கண்ணை உருவாக்கினவர் காணாரோ? பார்க்காம இருப்பாரா? நிச்சயமா பார்ப்பார். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 7, 8, 9 3 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர்
எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். கீழே இறங்கிட்டார். தேவ ஜனம் அன்றைக்கு எகிப்தியரால் பார்வோன் ராஜாவினால் ஒடுக்கப்பட்டாங்க. என் ஜனத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் கூக்குரலை நான் கேட்டேன். காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உருவாக்கினவர் காணாரோ என்று வேதத்தில் எழுதியிருக்குது. கேட்கிறார், அங்கலாய்ப்பை கேட்கிறார், வேதனையை கேட்கிறார், கூக்குரலை கேட்கிறார், பார்க்கிறார். தேவ ஜனத்தின் வேதனைகளை பார்க்கிறார். ஏன் உங்களுக்கு அந்த வேதனை வந்துச்சு? அந்த ஜனத்துக்கு, தேவ ஜனத்துக்கு ஏன் இந்த வேதனை உண்டானதாம்? 1ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 11 வரைக்கும் பாருங்க. யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மில் ஏராளமானவர்களும் பலத்தவருமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடே கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். அவங்கள ஒடுக்கிறதுக்கு அவங்க பலிகி பெருகிட்டு இருக்கிறாங்க. நம்மை காட்டிலும் அவர்கள் பலசாலிகள், திறமையானவங்க. அவங்கள எப்படியாவது ஒடுக்கணும். சத்துரு படையெடுத்து வந்து ஒரு யுத்தம் நேரிட்டா அவங்களோட சேர்ந்து இவங்க தேசத்தையும் கைப்பற்றுவாங்க. அவங்களால நமக்கு ஆபத்து தான். ஆகவே இவர்களை ஒடுக்க வேண்டும். அதுக்கு ஒரு உபாயம், அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தாங்க. சரி, ராஜாவுக்காக சில நகரங்களை கட்டுறாங்க. ஆகவே சுமை சுமக்கக்கூடிய வேலையை அவங்களுக்கு கொடுப்போம் என்று அவங்க சுமை சுமக்கிற வேலையினாலே அவர்களை ஒடுக்கினார்களாம். அடுத்த வசனம் பாருங்க. அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினாலும் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணக்காரரை வைத்தார்கள். அவங்கள ஒடுக்கணும், சுமந்து அந்த நகரத்தை கட்டுவதற்கு, பட்டணங்களை கட்டுவதற்கு செங்கல் வீணும். ஆகவே செங்கல் சூளையில் வேலை. அந்த செங்கல்ல உண்டாக்குறதுக்கு மண் சுமக்கணும், அதை சுடுறதுக்கு விறகு பார்க்கணும், வைக்கோல் பார்க்கணும், எல்லாமே இவங்க தலையில். அது போக வயல் வேலை, வயலில் போய் உழணும், அதை பண்படுத்தணும், நாற்று நடணும், அறுவடை செய்யணும். வேலை 2 வேலைகளாலும் ஜனங்கள் மிகவும் ரொம்ப அவசரப்பட்டாங்க. 13-14 பாருங்க. எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். கொடுமையாய் வேலை வாங்குறாங்க, ரொம்பவே கொடுமைப்படுத்தினாங்க, கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். சாந்தும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவங்களோட ஜீவன், உயிர் அவங்களுக்கு ரொம்ப கசப்பா போச்சு. மரணத்தை விரும்பினாங்க, சாவை தேடுனாங்க, மரணத்தை தான் அவங்க வாஞ்சித்தாங்க. இந்த உயிரே வேண்டாம், இந்த உயிர் எதுக்கு இந்த உடல்ல என்று உயிரை, ஜீவனை கசப்பா எண்ணினார்கள். அவர்களை தேவன் பார்க்கவே பார்த்தார், அவர்கள் கூக்குறதை கேட்கவே கேட்டார். காண்கிற கர்த்தர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் காண்கிறவர். மோசேகிட்ட பேசினார், அவனை அழைத்தார். நீ போ, என் ஜனத்தை நீ விடுவித்து பாலும் தேனும் ஓடக்கூடிய அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு அழைத்து கொண்டு போ என்று
மோசேயோடு பேசினார். அதற்காகவே இறங்கினாராம். முச்செடியிலே அவனுக்கு தரிசனம் கொடுத்து கர்த்தர் அவனை அழைத்து இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று தன்னுடைய நாமத்தை சொல்லி ஜனங்களை விடுவித்து நீ கூட்டிட்டு போ. கர்த்தர் 10 விதமான அற்புதங்களை மோசேயை கொண்டு செய்து 40 வருடம் வனாந்திர மார்க்கமாய் ஜனங்களை வழிநடத்தி பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்தில் யோசுவா கொண்டு போய் சேர்க்கிறான். இப்படி தேவனாகிய கர்த்தர் அங்கலாய்ப்பையும் வேதனையையும் இன்றைக்கு கொடுமைகளையும் அவர் காணாதவர் அல்ல, பார்க்கிறார். எசேக்கியேல் இடத்துல கர்த்தர் சொன்னார், உன் கண்ணீரை கண்டேன். கண்ணீரை பார்க்கிறார். கர்த்தர் கண்ணீரை பார்க்கிறார். உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். அவர் கேட்கிறவர், காண்கிறவர். காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உருவாக்கினவர் காணாரோ, அவர் காண்கிறவர். எசேக்கியேல் அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்தது, உன் வீட்டு காரியத்தை நீ ஒழுங்கு பண்ணிக்கோ, நான் உன்னை எடுத்துக்கிறவேன் அப்படின்னு சொன்னார். 5வது வசனம் 2 ராஜாக்கள் 20:5. நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாகிய இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறதா என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். பார்க்கிறார். அவர் காண்கிற தேவன், கண்ணீரை காண்கிற தேவன். உன் கண்ணீரை நான் கண்டேன். ஆம் அருமையானவர்களே, தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இந்த கண்ணீர். கண்ணீருக்கு தேவன் இறங்குகிறார். ஆகாரின் கண்ணீரை பார்த்தார், அன்னாளின் கண்ணீரை பார்த்தார், மரியாள் மார்த்தாள் யூதர்களின் கண்ணீரை பார்த்தார். அவரும் சேர்ந்து கண்ணீர் விட்டார். அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள் என்ற அழுகை, கண்ணீர் அது ஒரு பாக்கியம். அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்றார். இன்னைக்கு துக்கம் அது நல்லது தான், ஏன்னா துக்கம்தான் சந்தோஷமாக மாறும். அழுகை, உன் கண்ணீரை கண்டேன். ஆகவே நம்ம கண்ணீர் விடுறது நல்லது. ஏன்னா பரலோகத்துக்கு போகக்கூடிய பாதை எத்தனையோ காரியங்களை தாண்டி போகணும். அதில் ஒரு பள்ளத்தாக்கை தாண்டி நம்ம போக வேண்டி இருக்கிறது. அந்த பள்ளத்தாக்குக்கு பெயர் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள் என்று வேதம் சொல்லுது. அழுகையின் பள்ளத்தாக்கு, அழுதுகிட்டே கடந்து போகணும் போல. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் சில துன்பங்கள், வேதனைகள் அனுமதிக்கப்படுது. அழறோம். கர்த்தர் கண்ணீரை காண்கிறவர், கண்ணீரை பார்க்கிறார், கண்ணீரை பார்க்கிறார். நம்முடைய முகங்களில் இருந்து அவர் கண்ணீரை துடைக்கிறார். கண்ணீரெல்லாம் அவர் துடைக்கிறார் என்றெல்லாம் வேதத்தில் நிறைய வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பார்க்கிறோம், இந்த 20ஆம் அதிகாரத்தில் எசேக்கியேல் ராஜாவை குறித்து முதலிருந்து வாசிங்க பார்க்கலாம். அந்த நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாய் இருந்தான். மரணத்துக்கு சமீபமாய் இருந்தான். பிழைக்கவே முடியாது. அவனுக்கு வந்த பிளவை நோய், ராஜ பிளவை, அது ஒரு பயங்கரமான நோய். அதிலிருந்து தப்பவே முடியாது, பிழைக்க முடியாது. மரணத்துக்கு அவன் சமீபமாய் இருந்தான். அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஆமா, வீட்டு காரியத்தை ஒழுங்கு பண்ணு, நீ பிழைக்க மாட்டாய், நீ மரித்து போவாய். இதை கேட்டதும் அவன் அழ ஆரம்பிச்சான்.
கர்த்தரிடத்தில் ஜெபித்த, ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் எவ்வளவு உண்மையும் உத்தமமாய் நடந்தேன் என்பதை நினைத்தருளும் என்று கேட்டான். நம்மெல்லாம் கர்த்தர்கிட்ட என்ன கேட்குறோம்? ஆண்டவரே பாவியாகி என்னிடத்தில் கிருபையாயிரும் ஆண்டவர், நான் பாவிதான், என் பாவங்களை மன்னித்து என்னை ஆசீர்வதிங்க, எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, என் வேதனையை நீக்கி போடுங்க, என்னுடைய அங்கலாய்ப்பை எடுத்து போடுங்க, என் துன்பத்தை நீங்கள் பாருங்க, என் கண்ணீரை பாருங்க அப்படின்னு நம்ம கெஞ்சுறோம். பாவின்னு தான் சொல்கிறோம். இவன் பாருங்க கர்த்தரிடத்தில் சொல்லுறான், கர்த்தருக்கு முன்பாக, ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் உண்மையும் உத்தமமாய் நடந்தேன் என்பதை நினைத்தருளும் ஆண்டவரே. அப்படி அவன் சொல்லணுமா இருந்தா அவன் எப்படி நடந்திருப்பான் நினைத்து பாருங்க. அவனை குறித்து வேதம் சாட்சி கொடுக்கிறது. ஆலய வேலைகளிலும் கர்த்தருடைய பிரமாணத்தை கை கொள்ளுகிறதிலும் அவன் மன உண்மையும் உத்தமமாய் இருந்தானாம். நன்மையும் செம்மையும் உண்மையுமான காரியத்தை செய்தான் என்று எசேக்கியேலை குறித்து வேதம் சாட்சி கொடுக்குது. ஆகவே அவன் தைரியமாக கேட்டான், நன்மையும் உண்மையும் செம்மையுமானதை செய்தான். நம்மளுடைய வாழ்க்கையில் நன்மை, செம்மை, உண்மை எல்லாம் ஒரு குறைவு தான். ஆகவே கர்த்தரிடத்தில் நம்மளை தாழ்த்தும் போது, பாவி ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும், எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை எழுப்புங்க, படுக்கையை விட்டு எழுப்புங்க, எனக்கு ஒரு பலன் கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்க, ஆயுள் நாட்களை கூட்டி கொடுங்க, அப்படியெல்லாம் நம்ம கெஞ்ச வேண்டி இருக்கிறது. இவனோ கர்த்தர் சொல்லிட்டார், நீ மரித்து போவாய், பிழைக்க மாட்டாய், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. ஆனால் அவன் கர்த்தரிடத்தில் அழறான். அதற்கு தான் கர்த்தர் பதில் கொடுக்கிறார். 5வது வசனம், நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாகிய இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போ. 15 வருடங்கள் கூட்டி கொடுத்தார். 3வது நாளே நீயே கர்த்தருடைய ஆலயத்தில் போய் ஆராதனை பண்ணுவார் என்று சொன்னார். 15 ஆண்டுகள் அவனுக்கு கூட்டி கொடுத்தார். கண்ணீர், அதுக்கு பாருங்க எவ்வளோ சக்தி. கண்ணீரை கண்டார். நம்முடைய கண்ணீரை பார்க்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையில் இரவெல்லாம் அழுதானா, கண்ணீர் விட்டு அழுது, அவனுடைய படுக்கையெல்லாம் நனைந்து, கட்டலெல்லாம் நனைஞ்சதான். எவ்வளோ கண்ணீர் விட்டுருப்பான் பாருங்க. அவனுடைய கண்ணீர் அப்படி அவன் கதறி கதறி அழுகிறான். என் கண்ணீரினால் என் படுக்கையை நனைத்தேன், என் கட்டலெல்லாம் என் கண்ணீரால் நனைஞ்சிருக்குன்னு சொன்னான். சங்கீதம் 6, 6, 7, 8. என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், ராம் முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி. பார்த்தீங்களா, ராத்திரி எல்லாம் அழுதுட்டே இருக்கிறான். படுக்கை எல்லாம் ஈரமா போச்சு. படுக்கை ஈரமாக்கி என் கட்டளை நனைக்கிறேன், கட்டலெல்லாம் நனைஞ்சிருச்சு. கண்ணீரோடு விதைத்தால் கம்பீரத்தோடு அறுப்பாய். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாய் அறுப்பான். கண்ணீருக்கு தேவன் ஜெயம், விடுதலை, ஆசீர்வாதம், மேன்மை, உயர்வு. கண்ணீரை காண்கிறார். கண்ணை உருவாக்கினவர் காணாரோ, கண்ணீரை அவர் பார்க்கிற தேவன் என்று பார்க்கிறோம். கண்ணீரை அவர் காண்கிறார். இப்படி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய அங்கலாய்ப்பு, நம்முடைய வேதனைகள், நம்முடைய வியாதியின் கொடுமை, மனிதரால் ஒடுக்கப்படுகிற ஒடுக்குதல், இதையெல்லாம் காண்கிற தேவன் பாவத்தையும் பார்க்கிறார். நம்முடைய பாவத்தையும் அவர் காண்கிறார். நம்முடைய பாவங்கள், நம்முடைய மாய்மாலங்கள், கர்த்தரை நாம் மறுதலிக்கிறது, பின்வாங்கி போறது,
எல்லா பாவத்தையும் அவர் பார்க்க தான் செய்கிறார். அவர் பாவத்தை பார்க்காம அல்ல, ஏதோ துக்கம், கவலை, பிரச்சனை, வியாதி, கஷ்டம், கண்ணீர், இதை மட்டுமல்ல, நம்முடைய வாழ்விலே நாம் செய்யக்கூடிய பாவங்களை பார்க்கிறார். தேவ ஜனத்தின் அன்றைக்கு அவங்களுடைய மாய்மாலத்தை பார்க்கிறார். கர்த்தருடைய கண்கள் பார்த்தது நான் கண்டேன் அப்படின்னு சொல்றாரு. எரேமியா 7ஆம் அதிகாரம் 8-11 வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். எரேமியா 7ஆம் அதிகாரம் 8 இதோ ஒன்றுக்கும் உதவாத பொய் வார்த்தைகளை நீங்கள் நம்புகிறீர்கள். ஆமா, பொய்யான வார்த்தைகளை இன்றைக்கு மனுஷன் நம்புறான். இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு கொலை கேஸ் ஓடிக்கிட்டு இருக்குது இல்லையா? ஒரு பெண்ணுனால, அந்த பெண்ணுடைய முந்தின காரியங்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க. அது சொல்லுற வார்த்தையை நம்பி லட்சமா கோடியா கொண்டு போய் பணத்தை கொடுத்துருக்குறாங்க. அரசாங்க வேலை வாங்கி தருகிறேன், இவன் மாத்திரம் இல்லை, எத்தனையோ ஆட்கள் அப்படி தான். நல்ல வேலை வாங்கித்தரேன், அரசாங்கத்தில் வேலை வாங்கித்தரேன், ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வேலை வாங்கித்தரேன், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை வாங்கித்தரேன், அந்த மந்திரியை தெரியும், அமைச்சர் தெரியும், என் முதல் மந்திரியவே தெரியும், இப்படியெல்லாம் நிறையா சொல்லி அதை மனுஷன் நம்பி லட்சமாக இன்றைக்கு தூக்கி கொடுத்து கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி கொடுத்துட்டு இன்னைக்கு சாப்பாட்டுக்கு இல்லாமல் அழுகையோடு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டால் பொய்யான வார்த்தைகள். அதுபோல தெய்வம் அவர் உண்மை உள்ளவர். ஆனால் இன்றைக்கு பொய்யான மாயைகளை மனிதன் பற்றி கொண்டு அதையெல்லாம் ஒரு தெய்வம் என்று அதை பற்றி கொண்டு இருக்கிறான் பாருங்க. அப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ணினாங்களாம். என்ன பண்ணினாங்க வாசிங்க. நீங்கள் திருடி கொலை செய்து விபசாரம் பண்ணி பொய்யானையிட்டு பாகாலுக்கு தூபம் காட்டி நீங்கள் அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றி பிற்பாடு வந்து இத்தனையும் பண்ணி மெய்யான தெய்வத்தை விட்டு வழி விலகி தூரம் போய் அவருக்கு துரோகம் செய்து உயிரில்லாத மனிதனால் உருவாக்கப்பட்ட கைவேலையால் உருவாக்கப்பட்ட சில பொய்யான தெய்வங்களை வழிபட்டு பாவங்கள் செய்து பிற்பாடு வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே, கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்தில், கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்தில் வந்து எனக்கு முன்பாக நின்று கர்த்தருக்கு முன்பாக தைரியமா நிற்கிறாங்க. இத்தனை பாவத்தையும் செய்துட்டு கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டு இந்த அருவருப்புகளை எல்லாம் செய்வதற்காக விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுவீர்களோ? அப்படி வந்து நிற்கிறீங்களே, இவ்வளோ அநியாய அக்கிரமங்களை எல்லாம் பண்ணிக்கிட்டு வந்து கர்த்தருடைய ஆலயத்தில் வந்திருக்கீங்களே, என்ன சொல்ல போறீங்க? இதெல்லாம் செய்யறதுக்கு எங்களுக்கு கிருபை கிடைச்சது, விடுதலை பெற்றுக்கொண்டு சொல்ல போறீங்களா என்று கேட்டுவிட்டு என்ன சொன்னார்? அடுத்த வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கல்லர் குகையாயிற்றோ? இதோ நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நானும் இதை கண்டேன். பாவத்தை பாராதவர் அல்ல, பாவத்தை பார்க்கிறார். நானும் இதை கண்டேன், உங்கள் செயலை பார்த்தேன், உங்கள் கிரிகளை பார்த்தேன், உங்கள் ஜீவியத்தை பார்த்தேன், நீங்கள் செய்த எல்லா தவறுதல்களையும் நான் பார்த்தேன். ஆனால் கர்த்தருடைய ஜனத்தை போல எசேக்கியேல்ல சொல்லப்பட்டிருக்கும், ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி ஒரு கூட்ட ஜனம் வந்து உனக்கு முன்பாக உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறாங்க. ஆகிலும் அதன்படி அவர்கள் செய்வதில்லை. அவர்கள் என் ஜனம் அல்ல, அவர்கள் இருதயமோ பொருளாசையை பற்றி கொண்டிருக்கிறது என்று எசேக்கியேல் 33:31 சொல்லப்பட்டிருக்கும். அதுபோல இன்னைக்கு வேஷாதாரிகள் உலகத்தில் இருக்கிறாங்க. தேவன் மாய்மாலத்தை காண்கிறார், பாவத்தை காண்கிறார். ஒரு மனிதனுடைய பாவ செயல்கள், மாய்மாலம், வேஷமான வாழ்வு எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். உலகத்தில் மனுஷருக்கு முன்னாடி வேஷமாக வாழலாம்,
நல்லவங்களா, பக்திமான்களா, பரிசுத்தவான்களா? ஆனால் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் அதையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. பேதுருவை பார்க்கலாம். அவரோடு கூட, அவன் தான் சீனியர் சீஷர்களில், கர்த்தரோடு கூட இரவும் பகலும் கூட இருந்தவன். கர்த்தரை எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போவார். 3 பேரை ஸ்பெஷலாக கூட்டிகிட்டு போவார். மறுரூப மலைக்கு கூட்டிகிட்டு போனார், எவரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார், கடைசி கெசமனி தோட்டத்தில். அந்த 3 பேரில் இவன் ஒருவன். அப்படி முக்கியமான ஒரு மனிதன். ஆனால் கர்த்தர் முன்னமே சொன்னார், நீ என்னை சேவல் கூவுறதுக்கு முன்னாடி என்ன மறுதலிப்பாய் என்று சொல்லி இருந்தார். இல்லை ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் நான் உங்களையே தான் பின்பற்றி வருவேன், அப்படி நான் செய்ய மாட்டேன்னு சொன்னான். ஆனால் கர்த்தரை அவன் மறுதலித்தான். கர்த்தர் அவனை காண்கிறார். வாசிங்க லூக்கா 22, 61, 62. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். கர்த்தர் பேதுருவை பார்க்கிறார். எப்போ? கர்த்தரை அவன் மறுதலிக்கிறான். 54 வாசிங்க. கர்த்தர் பார்த்தார். அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியர்களுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையிலே உட்கார்ந்திருக்க கண்டு அவனை உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தான் என்றால், அதற்கு அவன், ஸ்திரீயே, அவனை அறியேன் என்று மறுதலிக்கிறான். நான் அறியேன், மறுதலித்தான். சற்று நேரத்திற்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு, நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நான் அல்ல என்றான். ஏறக்குறைய 1 மணி நேரத்திற்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து, மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயன் தான் என்று சாதித்தான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்னவுடனே சேவல் கூவிற்று. 3 தரம் நான் அறியேன், தெரியாது என்று மறுதலிக்கிறான். மத்தியில் சொல்லப்பட்டிருக்கும், அவன் கர்த்தரை எனக்கு தெரியாது என்று மறுதலித்தது மாத்திரமல்ல, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே கர்த்தர் என்ன செய்தாரு? லூக்கா 22, 61 திரும்பி அவனை பார்க்கிறார். கர்த்தர் திரும்பி பார்க்கிறார். கர்த்தரை விட்டு நம்ம தூரம் போகும்போது, மறுதலிக்கும் போது, கர்த்தரை விட்டு விலகும் போது கர்த்தர் பார்க்கிறார். சத்தியத்தை நம்ம மறுதலிக்கிறோம். ஆண்டவரை இயேசுவை மறுதலிக்கிறோம். கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்யும் போது கர்த்தர் பார்க்கிறார். காணாதவர் அல்ல. கண்ணை உருவாக்கினவர் காணாரோ? எல்லாவற்றையும் அவர் காண்கிற தேவன். ஏன்னா அவர் வானத்தில் இருந்து கொண்டு பூமியின் மீது கண்ணோக்கமாய் இருக்கிறார். பூமியின் குடிகள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இதில் தேவ ஜனங்கள் என்ன செய்துட்டு இருக்கிறாங்க என்று நம்மை கவனித்து கொண்டிருக்க, வானத்தின் கீழே எல்லாவற்றையும் கர்த்தர் காண்கிறார் என்று யோபு புஸ்தகத்தில் 28, 24 சொல்லப்பட்டிருக்கும். எல்லாவற்றையும் அவர் காண்கிறார் என்று 28ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும். ஆம், கர்த்தர் காண்கிறவர். நம்மை காண்பவரை நானும் கண்டேன் என்று ஆகார் சொன்னான். என்னை காண்பவரை நானும் கண்டேன். நம்ம அவர் பார்க்கணும். ஆகவே கர்த்தர் அழைக்கிறார். கர்த்தர் அழைக்கிறார். என்ன சொல்லி கூப்பிடுறாரு? 45 ஏசாயா 45, 22. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்றார். வாசிங்க. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள். எல்லாரும் என்ன பாருங்கன்னாரு. நான் உங்களை பார்க்குறேன், நீங்க என்ன பாருங்க, நீங்க என்ன பாருங்க என்று கர்த்தர் நம்மளை பார்க்க சொல்றார். சங்கீதக்காரர் சொல்லுவார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் கண்களை உமக்கு நேராக ஏறெடுக்கிறேன். அவன் பார்க்குறான்.
ஆகவே நம்முடைய தலைகளை உயர்த்தி நம்ம நிமிர்ந்து கர்த்தரை பார்க்கணும். மீட்பு சமீபம். நாம் பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட போகிறோம். மீட்பு நமக்கு சமீபம். ஆகவே நம்ம அவரை நோக்கி பார்க்க வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 21:28 வசிங்க. 21:28 கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். நம்ம நிமிர்ந்து பார்க்கணும். என்னை காண்பவரை நானும் கண்டேன். நம்ம கர்த்தரை பார்க்கணும். நிமிர்ந்து பார்த்து தலையை உயர்த்துங்கள் என்றார். கர்த்தரை நோக்கி பார்க்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்திலே வெளிப்பட போகிறார். நாம் அவரை முகமுகமாய் காணப்போகிறோம். அவரோடு கூட நித்தியமாய் வாழப்போகிறோம். அருமையானவர்களே, ஆகார் சொன்னபடி என்னை காண்பவரை நானும் கண்டேன். நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்த்து நாம் அவரை பார்க்க வேண்டும். அனுதினமும் நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். ஒரு நாளைக்கு நம்ம கர்த்தரை சந்திக்க போகிறோம். அதற்கு ஆயத்தப்படுவோம். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றைக்கும் கூட நாங்கள் வேதத்திலிருந்து வசனங்கள் மூலமாக அநேக காரியங்களை தியானிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை காண்கிற தேவன் என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. சகையை ஒருவேளை உம்மை பார்க்க ஆசைப்பட்டு காட்டத்தி மரத்தில் ஏறி நீர் அவரை கண்டுகொள்ள முடியாது என்று நினைத்து அவர் உண்மை பார்க்க நினைத்த போது மரத்தின் கீழே நின்று அன்னார்ந்து பார்த்து, சகையவே இறங்கி வா, நான் வீட்டில் தங்க வேண்டும் என்று உரிமையோடு பெயர் சொல்லி அழைத்து அவன் எத்தனை மகிழ்ச்சியாய் உம்மை அழைத்து சென்றதை நாங்கள் பார்த்தோம் அப்பா. ஆண்டவரே, ஆகார் கலங்கி தவித்து அந்த இடத்திலே நடந்து செல்லும் பொழுது என்னை காண்பவரை நானும் கண்டேன் என்று சொல்லி, நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி எவ்வளவாய் அவள் சந்தோஷப்பட்டாள் என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நாங்கள் கலங்கி தவித்து, ஆண்டவரே எங்களுக்கு யார் என்ன செய்வார்கள் என்று நாங்கள் இருக்கும் பொழுது நீர் எங்களை பார்த்து நான் உன்னை காண்கிற தேவன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவரே, எத்தனையாய் எங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி பொங்கும் என்று நாங்கள் இந்த இடத்திலே உணர்ந்து கொண்டோம் அப்பா. ஆண்டவரே, ஒருவேளை இதையெல்லாம் நாங்கள் விடுத்து நாங்கள் தீய செயல்களில் ஈடுபடும் பொழுதும் பொல்லாப்புகளை செய்யும் பொழுதும் பாவங்களிலே ஈடுபடும் பொழுதும் கூட நீர் ஆண்டவரே எங்களை காண்கிறீர் என்பதை நாங்கள் உணர்வ ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அந்த உணர்வை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நான் என்னுடைய உட்கார்தலையும் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர் நாங்கள் என்று பார்த்தோம் அப்பா. நீர் எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். ஆண்டவரே, எங்களுடைய எல்லா செயல்களையும் நீர் கண்ணோக்கி பார்க்கிற தேவன். ஆண்டவரே, அதை நாங்கள் நினைவு கூறத்தக்கதாக உணர்ந்து கொண்டு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் வெளிச்சத்தின் பாதையிலே நடக்கிறவர்களாக ஆண்டவரே மற்றவர்களையும் அந்த பாதையிலே நடத்த பொல்லாப்பை விட்டு நாங்கள் நீங்கி ஆண்டவரே நன்மையான காரியங்களை தொடர எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு பயந்து ஆண்டவரே உம்மை மட்டுமே நாங்கள் நோக்கி பார்க்க உத்தமமாய் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தொடர்ந்து நடத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். பொல்லாப்புகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவரையும் காண்கிற தேவன் என்று அனைவரும் அறிந்து கொண்டு ஆண்டவரே தீய செயல்களை விட்டு ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்திலே அவர்கள் வர நீர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். பிரேசின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.